ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ். நிறைய பேர் என்கிட்ட குண்டலினி அவேக்கனிங் பற்றி ஒரு வீடியோ போட சொல்லியிருந்தீங்க. ஸோ ஐ வாஸ் திங்கிங் அந்த டாபிக் வந்து நிறைய இடத்துல நிறைய பேர் பல விதமாக பேசின ஒரு டாப்பிக்கை. ஸோ இது வந்து என்னோட புரிதல் நான் சொல்ல போகிறது. அண்ட் எனக்கு நடந்தது இல்லைனா எனக்கு எப்படிலாம் புரிஞ்சுது என் லைஃப்பில் என்னோடய அவேக்கனிங்கில், இந்த ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்கில் அது எப்படி எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். குண்டலினி அவேக்கனிங் பற்றி சொல்லணுன்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து சக்ராஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாமல் சொல்ல முடியாது. பிகாஸ் இட் இஸ் ரிலேட்டட் டு த 7 சக்ராஸ். அப்போ வந்து என்ன இந்த குண்டலினி எனர்ஜி அப்படிங்கிறது என்ன? ஆக்சுவலி நம்ம இந்த சக்தி எனர்ஜி அப்படின்னு சொல்கிறது இட் இஸ் ரீச்சிங் த சிவா கான்ஷியஸ்னஸ். அதுதான் ஆக்சுவலி குண்டலினி எனர்ஜி. அப்படின்னா என்ன? நம்ம வந்து இந்த அர்த்தநாரீஸ்வரன் சொல்கிறோம் இல்லையா, பர்டிகுலர்லி ட்வின் ஃப்ளேம்ஸில் வந்து அர்த்தநாரீஸ்வரன் கான்செப்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது ஏன் அப்படிங்கிறது பிகாஸ் இதில் வந்து சிவா அண்ட் சக்தி எனர்ஜி தான் இதில் மெயினாக இருக்குது இந்த குண்டலினி அவேக்கனிங்கில். ஸோ வாட் டஸ் தட் மீன் அப்படின்னா, உங்களோட ரூட் சக்கராவில் இருக்கிற அந்த சக்தி அப்படிங்கிற அந்த சக்தினா என்ன? அந்த எனர்ஜி தான். அந்த சக்தி வந்து மெதுவாக ரைஸ் ஆகி மேலே போய் நம்ம க்ரௌன் சக்கராவில் இருக்கிற சிவா அப்படிங்கிற அந்த கான்ஷியஸ்னஸ்ஸை, நம்ம சிவ கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு நம்ம அதை சொல்லுவோம், அதை போய் ரீச் பண்ணுறது தான் நம்ம வந்து குண்டலினி அவேக்கனிங்லேருந்து இட் ஸ்டார்ட்ஸ் வித் ஆக்டிவேஷன். அப்புறம் வந்து அது ஒரு அவேக்கனிங்னு சொல்லலாம். அதுலேருந்து வந்து ரைசிங், அந்த குண்டலினி ரைசிங், அந்த ரைசிங் வரைக்கும் வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் போயிடும். அதுக்கப்புறம் தான் நமக்கு கஷ்டமாக இருக்கும். எனிவே நான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம சக்ராஸ் பற்றி சொல்லிடுறேன். அதில் நமக்கு வந்து மெயினான சக்ராஸ் வந்து 7 சக்ராஸ். அதுக்கு மேலே இருக்குது 12 சக்ராஸ்லாம். அது நம்ம மெயினாக நம்ம வந்து 7 சக்ராஸ் பற்றி தான் சொல்லுவோம், நம்ம பாடியில் இருக்கிறதா. அதில் வந்து அந்த ரூட் சக்ரா, அதாவது நம்மளோட மூலாதார சக்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சக்ரா வந்து நம்மளோட ஸ்பைனோட எண்டில் இருக்கும், ரொம்ப எண்டு. அந்த ஆக்சுவலி எல்லா சக்ராஸுமே நம்ம ஸ்பைனல் கார்டில் தான் இருக்கும். அதில் வந்து ரொம்ப டிப்பு எண்டில் இருக்கிறது ரூட் சக்ரா. ரூட் சக்ரானாலே என்ன? அந்த டிப்பு அடியில் இருக்குது, ரூட்டில் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். அதில் மூலாதாரம், அதுலேருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம் நம்மளோட பேசிக்காக நமக்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாம் நமக்கு கொடுக்குற ஒரு சக்ரா மூலாதார சக்ரா. அப்படின்னா என்ன? நமக்கு வந்து ஒரு இன்ஸ்டிங்க்ட், அதாவது நமக்கு டக்குன்னு இப்போ ஒரு ஃபயர் வந்துச்சுன்னா நம்ம டக்குன்னு கை எடுத்துடுறோம்ல, அது வந்து ஒரு இன்ஸ்டிங்க்ட். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வர்றது நம்ம ரூட் சக்ராலேருந்து வரும். அதே மாதிரி நம்மளோட பேசிக்காக நமக்கு வேண்டிய விஷயங்கள், நமக்கு என்ன வேணும்? ஒரு மனுஷனுக்கு வாழணுன்னா ஒரு தங்குறதுக்கு இடம் வேணும், சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வேணும், அதுக்கப்புறம் காசு வேணும் இல்லையா? நம்ம ஃபைனான்ஷியல் விஷயங்கள், நம்ம டெய்லி வாழ்க்கைக்கு காசு வேணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் வந்து நமக்கு கொடுக்குற ஒரு சக்ரா. அதாவது இந்த சக்கராவில் இருக்கிற அந்த இமோஷன்ஸ் தான் வந்து இது எல்லாமே அடிப்படையாக தான் ஒர்க் ஆகும். அதாவது உங்களுக்கு ஒரு வேலை வேணும், வேலை இருந்தால் தான் எனக்கு காசு சம்பாதிக்க முடியும், இந்த காசு இருந்தால் தான் எனக்கு என் ஃபேமிலியை பார்த்துக்க முடியும் அப்படிங்கிற அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு எங்கேருந்து புரியுது அப்படின்னா அது வந்து உங்கள் ரூட் சக்கராலேருந்து. ஸோ உங்களுக்கு சாப்பாடு வேணும், உங்களுக்கு ஒரு தங்குறதுக்கு ஒரு இடம் வேணும் அப்படிங்கிற அந்த விஷயங்கள் எல்லாம் அங்கே தான் வரும். ஸோ ஆனால் இங்கே என்னென்னா ரூட் சக்கரா தான் ரொம்ப அதிகமாக நம்மளோட அந்த சைல்டுஹுட் ட்ராமாலேருந்து பிரச்சனை வர்ற ஒரு இடம் ரூட் சக்கரா தாங்க. அதாவது நமக்கு செம்மையாக ஃபியர்ஸ் இருக்கும், நமக்கு எல்லாத்துலேயும் பயம். அதாவது நான் வந்து ஒரு இனஃப் கிடையாது, நான் போதுமான ஒரு பர்சன் கிடையாது, என்னால் காசு சம்பாதிக்க முடியுமா, எனக்கு வந்து நல்ல ஒரு வேலை கிடைக்குமா, எனக்கு வந்து நல்லா வாழ முடியுமா, அதுக்கு தகுதி இருக்கா, இந்த மாதிரி எல்லாம் டவுட்ஸ் நமக்கு செமையாக வரும் இந்த ரூட் சக்ரா இம்பேலன்ஸ்டாக இருந்தது அப்படின்னா. ஸோ நமக்கு மோஸ்ட்லி இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, பயங்கரமான டென்ஷன், நம்ம எப்போதுமே ஒரு மாதிரி ஆங்ஸைட்டியோடு இருப்போம் இல்லையா, அதெல்லாம் இருக்கிறது இந்த ரூட் சக்ரா இம்பேலன்ஸ் ஆகும்போது தான். நார்மலி நம்ம இந்த ஜேர்னியில் வர்றதுக்கு முன்னாடி நம்மளோட ரூட் சக்ரா ரொம்ப இம்பேலன்ஸ்டாக தான் இருந்திருக்கும். அது இப்போ தான் நமக்கு வந்து ஸ்லோலி அந்த சக்ரா வந்து ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிருக்கும். ஸோ நீங்கள் நிறைய ஸ்ட்ரெஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஜேர்னிலே வந்திருப்பீங்க, டிப்ரெஷன்லாம் வந்திருப்பீங்க. ஸோ இந்த ரூட் சக்ராவில் வர்ற பிரச்சனைகள் தான் ஆக்சுவலி ரூட் சக்ரா வந்து உங்களை வந்து அங்கே ட்ரிகர் பண்ணுது. அந்த டிப்ரெஷன் வர்றதே ஒரு சிம்டம் ஃபார் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் தான், நாட் ஆக்சுவல் டிப்ரெஷன். கிளினிக்கல் டிப்ரெஷன் இஸ் டிஃப்ரெண்ட். பட் நமக்கு வந்து ஒரு டிப்ரெஷன் மாதிரி இருக்கும், எல்லா இடத்துலையுமே பிரச்சனை, எங்கேயுமே ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சுச்சுவேஷன் மாதிரி வரும் இல்லையா. ஸோ தட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஒரு அவேக்கனிங் சிம்டம்னு சொல்லலாம் அதை. அப்போ வந்து
அங்கேருந்து ஆரம்பிக்கும் அது. அண்டு உங்களுக்கு வந்து ஒன்ஸ் உங்கள் ரூட் சக்கரா வந்து பேலன்ஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் ரொம்ப வந்து எதை பற்றியும் உங்களுக்கு டென்ஷன் இருக்காது. என் வேலையை பற்றி, என்னோடய காசு சம்பாதிக்கிறது, அந்த விஷயங்களை பற்றிலாம் எந்த டென்ஷனும் இருக்காது. அதெல்லாம் எனக்கு கரெக்டாக நடந்துடும், எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்படின்னு நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்மளையே நம்ப ஆரம்பிச்சிருவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ரூட் சக்கரா பேலன்ஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அண்ட் இட் டசன்ட் ஸ்டே ஆல்வேஸ். எல்லா சக்கராஸுமே இங்கே அது வந்து நடுவில் கொஞ்சம் பேலன்ஸ்ட் ஆச்சு, எல்லாம் கிளியர் ஆகிடுச்சுன்னு தோணினாலும் திரும்ப அது கொஞ்சம் அந்த பக்கம் இந்த பக்கம் போயிட்டே இருக்கும். நான் அதை பற்றி லாஸ்ட்டில் சொல்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் யோர் சேக்ரல் சக்கரா. சாரி, ஆமாம், சேக்ரல் சக்கரா. சேக்ரல் சக்கரா வந்து உங்களோட இமோஷன்ஸ், ரிலேஷன்ஷிப்ஸு, அப்புறம் வந்து உங்களோட க்ரியேட்டிவ் சைடு அதெல்லாம் வந்து ஆக்டிவேட் பண்ணுற ஒரு சக்கரா. நீங்கள் வந்து ரொம்ப க்ரியேட்டிவான ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா உங்கள் சேக்ரல் சக்கரா நல்லா ஆக்டிவாக இருக்கும். உங்களோட அந்த க்ரியேட்டிவிட்டி எல்லாம் ரொம்ப உள்ளே போய் நீங்கள் வந்து செய்யாமல், உங்களுக்கு எவ்வளோ ஒரு டேலண்ட் இருந்தோ அதெல்லாம் நீங்கள் வெளியில் கொண்டு வராமல் இருக்கீங்க. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ரொம்ப டேலண்டடாக இருந்திருப்பாங்க ஒரு டைமில். திடீர்னு அவங்க வந்து அதையெல்லாம் எங்கேயாவது மூட்டை கட்டி வச்சுட்டு சுத்தமாக செய்யாமல் இருந்துருவாங்க. அவங்களுக்கு சேக்ரல் சக்கரா வந்து இம்பேலன்ஸ்ட் ஆகும்போது தான், அதாவது அண்டர் ஆக்டிவ் ஆகும்போது அந்த மாதிரி செய்யாமல் இருந்துருவாங்க. ஸோ அனதர் திங் இஸ் யுவர் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாமே இந்த சேக்ரல் சக்கராவோட ரிலேட்டட் தான். ஸோ இஃப் இட் இஸ் அண்டர் ஆக்டிவ், அந்த செக்ஷுவல் இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது, இல்லை ரிலேஷன்ஷிப்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது, ரொம்ப டல்லாக இருப்பாங்க. அதே ஓவர் ஆக்டிவாக இருந்தால் ஓவராக தப்பான ரிலேஷன்ஷிப்ஸில் ரொம்ப ஓவராக இன்டல்ஜ் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு வேல்யூவே இல்லாத மாதிரி ஆகிடுவாங்க. அது பேலன்ஸ்டாக இருந்தால் மட்டும்தான் அது கரெக்டாக ஒரு அந்த ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு வேல்யூ கொடுத்து அந்த அவங்க க்ரியேட்டிவிட்டியும் ஹேண்டில் பண்ணி ரொம்ப நல்லா போயிட்டுருக்கும். ஸோ தேட் இஸ் சேக்ரல் சக்கரா. உங்கள் இமோஷன்ஸ் எல்லாமே அங்கேருந்து தான் வருது. கரெக்டாக அந்த இமோஷனல் இம்பேலன்ஸ் இல்லாமல் உங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பில் கரெக்டான இமோஷன்ஸை கொடுக்க முடியறது வந்து உங்களோட சேக்ரல் சக்கரா ஒழுங்காக இருந்தால் தான். நம்ம ப்ராபப்ளி எல்லாமே எப்படி இருந்திருப்போம் அப்படின்னா, ரொம்ப முன்னாடி, அதாவது பிஃபோர் கம்மிங் இன் டு திஸ் ஜேர்னி நம்ம எப்படி இருந்திருப்போம்னா, நமக்கு வந்து அது கொஞ்சம் அண்டர் ஆக்டிவாக தான் இருந்திருக்கும். சம்டைம்ஸ் நம்ம ஓவர் ஆக்டிவ், ரெண்டுமே மாறி மாறி வருங்க. இட்ஸ் நாட் தட் இட் வில் பி இன் த சேம் பிளேஸ். சம்டைம்ஸ் ஓவர் ஆக்டிவாகவும் இருப்போம் நம்ம. சில இடங்களில் வந்து நம்ம கொஞ்சம் ஓவராக இமோஷன்ஸ் ட்ரமாட்டிக்காக இருப்பாங்க சில பேர். ஆனால் அதே வந்து நம்ம நிறைய அந்த மாதிரி தான் இருந்திருப்போம். நம்மளோட பேச்சு, நம்மளோட அந்த ஓவர் அட்டாச்மெண்ட்லாம் வந்து மற்றவங்களுக்கு இவங்க ஓவராக பண்ணுறாங்க அப்படின்னு தோணியிருக்கும். மோஸ்ட்லி நம்ம டிவைன் மாஸ்குலைன்ஸ்லாம் வந்து அண்டர் ஆக்டிவாக தான் இருக்கும் அந்த சேக்ரல் சக்கரா. ஏன்னா அவங்க இமோஷன்ஸை காட்டவே மாட்டாங்க. ரொம்ப அந்த ரொம்ப வெளியில் காட்டாமல் இருக்கிற ஒரு பர்சனாக இருப்பாங்க. அப்புறம் நான் சொல்ல மறந்த ஒரு விஷயம் வந்து, டியூரிங் திஸ் குண்டலினி ஆக்டிவேஷன் இல்லை நம்ம இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் வரும்போது நமக்கு வந்து செக்ஷுவல் எனர்ஜி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதை வந்து நிறைய பேர் வந்து தப்பாகவும் கேவலமாகவும் கேவலமாகவும்லாம் நினச்சிப்போம். ஏன்னா ஏன் இப்படி வருது அந்த மாதிரி அப்படிங்கிறது. ஸோ இந்த எனர்ஜி ஆக்சுவலி நம்ம அந்த ரூட் சக்கரா அண்ட் சேக்ரல் சக்கராவில் அந்த ஃபார்ம் ஆகிற அந்த எனர்ஜி அது வந்து ரைஸ் ஆகிறதுக்காக தான் அந்த செக்ஷுவல் எனர்ஜியாக நமக்கு வந்து வெளியில் காட்டுது. ஸோ அதை வந்து தப்பாக எடுத்துக்க வேண்டாம். இட் நார்மலி ஹேப்பன்ஸ். ஒன்ஸ் அந்த ரைசிங் வந்து மேலே வரைக்கும் வந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து அந்த ஒரு ஓவர் ஆக்டிவான அந்த செக்ஷுவல் எனர்ஜி வந்து குறைஞ்சிரும். ஸோ அதை வந்து நீங்கள் தப்பாகவும் எடுத்துக்க வேண்டாம். அண்ட் இன் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் எப்படின்னா, தே சே தட் குண்டலினி ஆக்டிவேஷனுக்கு செக்ஷுவல் எனர்ஜியை யூஸ் பண்ணி, அதாவது தே ஹாவ் திஸ் தாந்திரிக் செக்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட் ஐ பிலீவ் தட் அன்லஸ் நம்ம அந்த 2 பார்ட்னர்ஸும் வந்து அலைன்டாக இல்லை அப்படின்னா அது ஒழுங்காக அந்த ஆக்டிவேஷன் நடக்காது. ஸோ இட் வில் அகெயின் கிரியேட் மோர் ப்ராப்ளம்ஸ். இந்த குண்டலினி ஆக்டிவேஷன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து லைஃப்பில் மொத்தமாகவே இம்பேலன்ஸ்டாக போயிடுறாங்க. பிகாஸ் அதை ட்ரை பண்ணி அவங்க தப்பான ஒரு ஸ்டேட்டில் போய் அதை ஒழுங்காக ஆக்டிவேட் ஆகாமல் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருப்பாங்க ஆளுங்க. நிறைய பேர் வந்து ஆக்சுவலி இப்போ அது ஒரு பிரச்சனை. நிறைய பேர் தே ஆர் டூயிங் திஸ் த்ரூ ஃபாஸ்டர் குண்டலினி ஆக்டிவேஷன் அவேக்கனிங் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ இந்த தந்த்ராஸ்லாம் யூஸ் பண்ணி இந்த குரு சில பேர்லாம் வந்து ஆக்டிவேட் பண்ணி விட்டுறாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இதுக்கு வந்து நம்மளோட அந்த உள்ளே இருக்கிற ஹீலிங்லாம் பண்ணி நம்ம இமோஷன்ஸ் எல்லாம் வெளியில் எடுத்து தூக்கி போட்டு நம்ம செய்கிறதுங்கிறது அது நேச்சுரல் ப்ராசஸ். அப்போது இதுவே நமக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஒரு நாளில் டக்குன்னு உங்கள் குண்டலினியை ஃபுல்லாக ஆக்டிவேட் பண்ணி அவேக்கன் பண்ணி விட்டுட்டாங்க அப்படின்னா, உங்களுக்குள்ளே
இருக்கிற இமோஷன்ஸ் எதுவுமே சரியாகலை, உங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் எதுவுமே சரியாகலை, திடீர்னு உங்கள் குண்டலினி ஃபுல்லாக ஆக்டிவேட் ஆகி உங்கள் பாடி வந்து ஷிவர் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ தட் இஸ் வை பீப்புள் வந்து இந்த மாதிரி ஃபாஸ்டர் அவேக்கனிங்லாம் போய் எடுத்துகிட்டு பயங்கரமாக வந்து கஷ்டப்பட்டுடுறாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற இமோஷன்ஸ்லாம் அப்படியே தான் இருக்குது. அவங்களால இது ரெண்டையும் ஹேண்டில் பண்ண முடியாமல் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஹாஸ்பிட்டலாக ஏறி இறங்கி, ஏன்னா இதை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு திருப்பி இதை வந்து சரி பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. அதுக்காக தான் சொல்லுவாங்க, ப்ராப்பரான ஒரு குரு கிட்ட தான் நம்ம வந்து இந்த குண்டலினிலாம் போய் ஆக்டிவேட் பண்ணி செஞ்சுக்கணும் அப்படின்னு. நமக்குலாம் இது நேச்சுரலி ஹேப்பன் ஆகிறதுனால இட்ஸ் ஓகே, பிகாஸ் நம்மளை ஆட்டோமேட்டிக்லி வி ஹவ் கம் இன் டு திஸ் ஜேர்னி அண்ட் நம்ம வந்து ஸ்லோலி அந்த மெடிடேஷன் அந்த மாதிரி வச்சு நம்மளாம் பண்ணுறோம். இட்ஸ் நாட் தட் நம்ம போய் திடீர்னு ஒரு குரு கிட்டலாம் போய் எதுவும் பண்ணுறதில்ல. ஸோ அதனால் நம்ம அதை பற்றி பயப்பட வேண்டாம். பட் இந்த ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். நம்மளோட சேக்ரல் சக்கராவை சுவாதிஷ்டான சக்கரா அப்படின்னு சொல்லுவாங்க, அதை நான் சொல்ல மறந்துட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் த சோலார் பிளெக்ஸஸ் சக்கரா, இல்லைனா மணிப்பூர சக்கரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து உங்களுக்கு உங்களோட அந்த கான்ஃபிடென்ஸ், உங்களோட பவர், நீங்கள் வந்து யார்கிட்டையும் வந்து வேலிடேஷன் சீக் பண்ண மாட்டீங்க. நீங்கள் வந்து பவுண்ட்ரிஸ் செட் பண்ணுவீங்க அண்ட் உங்களையே நீங்கள் வந்து கான்ஃபிடெண்ட்டாக பிலீவ் பண்ணுவீங்க. டிசிஷன்ஸ் நீங்களே மேக் பண்ணுவீங்க. இன்னொருத்தவங்க வந்து சொல்லி அது சரின்னு சொன்னால் தான் நான் ஒரு விஷயம் செய்வேன் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு கிடையாது. அதாவது கோடிபெண்டன்சி இருக்காது அங்கே. நம்ம வந்து நம்மளே எல்லா விஷயங்களையும் செய்யறதுக்கு தைரியமாக வந்து ட்ரஸ்ட் பண்ணுவோம், நம்மளையே நம்ம ட்ரஸ்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் நம்மளோட சோலார் பிளெக்ஸஸ் சக்கராவோட ஒர்க்கு. அங்கே வந்து இந்த இம்பேலன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா என்ன ஆகும், நம்ம வந்து யாரையாவது டிபெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். எப்போதுமே எதையுமே வந்து தைரியமாக செய்ய மாட்டோம். எப்போதுமே ஒரு பயம், நான் செய்கிறது தப்பாக இருக்குமோ, நான் செய்கிறது கரெக்டாக, இல்லை நான் இப்படி சொல்லிட்டா மற்றவங்க வந்து அதை தப்பாக நினைப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து நம்மளே நமக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்காது. நம்ம கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் வந்து அதனால் செய்ய வேண்டிய எந்த விஷயத்தையுமே செய்யாமல் அப்படியே ஹாஃப்லேயே வச்சுருவோம், இல்லை ஸ்டார்ட்டே பண்ணாமல் இருந்துருவோம். எப்போதுமே நமக்கு வந்து யாராவது ஒருத்தங்க வந்து அது சரி அப்படின்னு சொன்னால் மட்டுமே நம்பிக்கை வரும், நம்மளாக வந்து நம்மளை நம்ப மாட்டோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது. அதுலேருந்து அடுத்து நம்ம போனால் நம்மளோட ஹார்ட் சக்ரா இல்லை அநாகத சக்ரா அப்படின்னு சொல்கிறது. அங்கே வந்து உங்களோட அந்த அன்கண்டிஷ்னல் லவ் அங்கேருந்தாங்க வருது. நமக்கு எல்லாருக்கிட்டையுமே ஒரு கம்பேஷனேட்டாக, ரொம்ப அன்போட, எல்லாரையும் ஃபர்கிவ் பண்ண முடிகிற ஒரு விஷயம், மற்றவங்கள வந்து ஒரு எம்பத்தியோடு பார்க்குறது, அவங்களோட தாட்ஸ் எப்படி இருக்கோ, அவங்களோட பிரச்சனைகள் என்னவாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சி நம்ம வந்து அவங்கள புரிஞ்சுக்கிறது. ஆனால் வந்து ஓவர் கிவிங் கிடையாது அங்கே. அதாவது கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம பவுண்டரிஸ் செட் பண்ணி அன்பை கொடுக்குறது. அதை வந்து கரெக்டாக பேலன்ஸ்டாக இருந்தால் அந்த மாதிரி இருப்போம். பேலன்ஸாக இல்லைன்னா நான் இப்போ சொன்ன மாதிரி ஓவர் கிவிங் போயிடுவோம். நம்ம வந்து இன்னொருத்தங்களோட ஃபீலிங்ஸை வந்து நம்மளே எடுத்துக்கிட்டு அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அழ ஆரம்பிச்சிருவோம். ஓவராக அந்த ஃபீலிங்ஸை வந்து நம்மளே வந்து நமக்குள்ளே எடுத்துக்கிட்டு அதை வந்து என்ன சொல்கிறது, நம்ம ஃபீலிங்ஸாகவே நம்ம மாற்றிடுவோம். அதுவும் தப்பு. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. தட் இஸ் இம்பேலன்ஸ்ட் ஒன். இல்லை ரொம்ப அண்டர் ஆக்டிவாக இருந்ததுன்னா ஃபீலிங்ஸே இருக்காது. யாரோட ஃபீலிங்ஸையும் நம்ம பார்க்கவே மாட்டோம். யார்கிட்டையுமே அந்த மாதிரி ஒரு அன்பெல்லாம் இருக்காது நமக்கு. நான் உண்டு, என் வேலை உண்டு, நம்ம வேலையை மட்டும் பார்த்துட்ருப்போம். மற்றவங்களோட ஒரு கஷ்டங்களை புரிஞ்சிக்க மாட்டோம். ரொம்ப ஒரு அட்டாச்மெண்ட்டே இல்லாமல் இருப்பாங்க. ஓவர் அட்டாச்மெண்ட்டும் இல்லை, சுத்தமாக அட்டாச்மெண்ட் இல்லாதது, எல்லாமே தப்பு. ஸோ அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ இதை வந்து கரெக்டாக பேலன்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் லவ்விங் பர்சனாக இருப்போம் நம்ம. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட த்ரோட் சக்ரா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சக்ரா, விஷுத்தி சக்ரா அப்படின்னு சொல்லுவோம் அதை. த்ரோட் சக்ரா வந்து உங்களுக்கு இப்போ சொல்லும்போதே பேச்சு, மெயினாக த்ரோட்டுனால என்ன, நம்மளோட சவுண்டு, பேச்சு, அதாவது சாதாரண பேச்சு மட்டும் இல்லை, உண்மையை பேசுகிறது. அங்கே வந்து நம்ம த்ரோட் சக்ரா வந்து பிளாக்காக இருக்கிறது யாருக்கெல்லாம் அப்படின்னு சொன்னால், இந்த பொய் பேசுகிறவங்க, ரொம்ப மேனிப்புலேட் பண்ணுறவங்க, அவங்களுக்குலாம் ரொம்ப பிளாக்டாக இருக்கும். நம்ம என்ன உள்ளேயோ அதையே வெளியில் காட்டுறது தான் அந்த கரெக்ட் பேலன்ஸ்டு த்ரோட் சக்ரா. நம்ம உள்ளே பேசுகிறது, எனக்குள்ளே நான் என்ன பேசுகிறேனோ அதே தான் நான் வெளியில் பேசணும். அப்போ தான் அது பேலன்ஸ்டாக இருக்கும். அது பேலன்ஸ்டாக இருந்தால் தான் நமக்கு வந்து தைரியமாக வெளியில் வந்து பேச முடியும். இல்லைனா நம்ம வந்து தயக்கமாக இருக்கும் நமக்கு, ஏன்னா நம்ம போய் பேசுகிறோம் இல்லையா, அதனால். ஸோ இந்த த்ரோட் சக்ரா வந்து அந்த கம்யூனிகேஷனை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஆக்கிறது தான் த்ரோட் சக்ராவோட வேலை. ஸோ அங்கே வந்து நீங்கள் இந்த கபடம் இல்லாமல், கலங்கம் இல்லாமல் உண்மையை பேசுகிறது, அதுதான் அவங்க இன்ட்யூஷனை புரிஞ்சு இன்ட்யூஷன்லேருந்து பேசுகிறது, அதுதான் வந்து த்ரோட் சக்ரா பேலன்ஸ்ட் ஆனதுக்கு உள்ள அறிகுறி. அதுக்கப்புறம் வர்றது நம்மளோட தேர்ட் ஐ சக்ரா இல்லை ஆக்ஞா சக்ரா அப்படின்னு சொல்லுவோம்.
அந்த தேர்ட் ஐ சக்ரா வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். மெடிடேஷன்லேருந்து நமக்கு மெடிடேஷன் பண்ணி நமக்கு இன்ட்யூஷன் அதிகரிக்கிறதுனால கிடைக்கிற ஒரு பேலன்சிங் தான் அங்கே வரும். உங்களுக்கு உங்களோட இன்னர் வாய்ஸை கேட்க முடியும். அந்த இன்னர் வாய்ஸை வந்து நீங்கள் நம்புவீங்க, எந்த கேள்விகளும் இல்லாமல். லாஜிக்கலி திங்க் பண்ண மாட்டீங்க. அது வந்து கரெக்டு, இதுதான் கரெக்டு. நிறைய விஷயங்கள் இந்த ஜேர்னியில் வந்ததுக்கப்புறம் நம்ம சோல் பற்றி, நம்ம பல லைஃப்ஸ் பற்றி, கர்மா பற்றியெல்லாம் பேசுகிறோம். இதெல்லாம் வந்து எங்கேயுமே ப்ரூஃப் கிடையாது, ஆனால் நம்ம நம்புகிறோம் இல்லையா? அந்த நம்புறது வந்து நம்ம இன்ட்யூஷனை நம்புறது. தட்ஸ் பிகாஸ் ஒன்லி நம்மளோட தேர்ட் ஐ சக்ரா பேலன்ஸ் ஆனால் மட்டுமே அந்த மாதிரி விஷயங்களை நம்ம நம்ப ஆரம்பிப்போம். அது வரைக்கும் நம்ம வந்து இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி கேவலமாக பார்த்துட்டு சிரிச்சுட்டு போயிடுவோம். என்னமோ லூஸ் மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சிப்போம் நம்ம. அதே மாதிரி நம்ம இம்பேலன்ஸ்டாக இருந்துச்சுன்னா அதை நம்பவும் மாட்டோம். நமக்கு வந்து சந்தேகப்பட்டுக்கிட்டே இருப்போம். நம்ம வந்து இந்த மாதிரி தாட்ஸு நமக்கு இன்ட்யூஷன் வர்றதெல்லாம் வந்து நம்ம லாஜிக்கல் மைண்டோட சச்சா அப்படிலாம் நான் நினைக்கிறதே தப்பு அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம அதை அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். அண்ட் நெக்ஸ்ட் கம்ஸ் த க்ரௌன் சக்ரா, சஹஸ்ரார சக்ரா அப்படின்னு சொல்லுவோம். பேசும்போது என் த்ரோட் சக்ரா பிளாக் ஆகுது. அந்த சஹஸ்ரார சக்ரா வந்து எதுக்கு அப்படின்னா, இட் இஸ் த ஒன்னஸ் கான்ஷியஸ்னஸ்ங்க. அந்த சக்ராவை ரீச் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். ரீச் கூட பண்ணிடலாம், அங்கே வந்து அந்த யூனியன் நடக்கிறது ரொம்ப கஷ்டம். பிகாஸ் தட் மீன்ஸ் என்னது, நம்ம என்லைட்மெண்ட், நம்ம புத்தாலாம் சொல்லுவோம் இல்லையா, அவங்கெல்லாம் அடைஞ்ச மாதிரி என்லைட்மெண்ட்டுக்கு போயிடுவோம் நம்ம. ஸோ அங்கே வந்து ஒரு என்லைட்டன்டு ஸ்டேஜில் அந்த நமக்கு எல்லாமே ஒன்று, நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவனுமே ஒன்று, ஒரு மரம், செடி, மனுஷன், அந்த அனிமல்ஸ் எல்லாமே ஒன்று அப்படிங்கிற அந்த ஒரு ரியலைசேஷனுக்கு நம்ம வந்துடுவோம். இன்னும் நாளாக அதெல்லாம் வரலை, இன்னும் நிறைய இருக்குது அங்கே போகிறதுக்கு. அந்த வந்தால் அது ஒரு பிளிஸ்ஃபுல் ஸ்டேட், ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்டேட்டுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். யூ ஓன்ட் ஹாவ் எனி நான் அப்படிங்கிறத மறந்துடுவோம். ஈகோவே இல்லை அங்கே சுத்தமாக. அண்ட் அந்த அவங்க பேசும்போதே நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். அவ்வளோ சாஃப்டாக, அவ்வளோ காமாக அப்படி தான் பேசுவாங்க. என்ன மாதிரி படப்படான்னு அக்ரெசிவாக பேச மாட்டாங்க. ஸோ தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டேட். அது போனால் எனக்கு ஒரு டவுட் எப்போதுமே இருக்குது, அந்த ஒரு ஸ்டேஜ் ரீச் பண்ணால் தான் ட்வின் ஃப்ளேம் யூனியன் ஆகுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அப்படின்னா தட் வில் டேக் சம் இயர்ஸ் அப்படின்னு எனக்கு தெரியும். இட் மே டேக் இயர்ஸ், ஈவன் மந்த்ஸ். அதில் நம்ம ஈகோவை தூக்கி போட்டால் அது சீக்கிரம் நடந்துடும். ஈகோ நான் நம்ம பேசுகிறோம் இல்லையா, அந்த நான் வந்து கம்ப்ளீட்டாக ஐயோ இந்த நான்கே அர்த்தமே இல்லையே அப்படிங்கிற புரிகிற ஒரு டைம் வரும். அப்போலேருந்து நம்ம வந்து பியூர்லி அவைக்கண்ட் ஆகிடுவோம். ஸோ தீஸ் ஆர் த சக்ராஸ். இப்போ இந்த மாதிரி 7 சக்ராஸ் இருக்குது. இந்த சக்ராஸில் அதை நம்ம இந்த குண்டலினி எனர்ஜியை வந்து ஒரு ஸ்னேக் மாதிரி சிம்பாலைஸ் பண்ணுவாங்க. அது ஆக்சுவலி ஸ்னேக் கிடையாது. எதனால் அப்படின்னா, ஒன்று வந்து அது நமக்கு சாதாரணமாக நம்ம லைஃப்பில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது இதெல்லாம் புரியாமல், அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் வராமல் நம்ம நார்மல் லைஃப்பில் இருக்கும்போது இந்த குண்டலினி சக்தி வந்து காயில் மாதிரி சுருண்டுட்டு நம்ம அந்த ரூட் சக்கராலே இருக்கும், நம்ம மூலாதார சக்கரால. ஸோ அப்போ வந்து அந்த சுருண்டு இருக்கிறதுனால அதை ஒரு பாம்பு மாதிரி அதை ஒரு சிம்பலைசேஷன் அப்படி நினச்சிக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இது வந்து மேலே வந்து மெதுவாக ரைஸ் ஆகி மேலே வரும்போது அந்த மூமெண்ட் வந்து நம்ம பல சக்ராஸில் வந்து இப்படி வளைஞ்சு தான் வர்றதா ஒரு சங்கல்பம். அது வந்து ஆக்சுவலி அப்படி தான் வரும். நம்ம பாடியிலே நமக்கு வந்து பல டைமில் ஃபீல் ஆகும், அப்படியே ஒரு எனர்ஜி மூவ் ஆகிற மாதிரி, ரைஸ் ஆகிற மாதிரி, கீழே போகிற மாதிரி, மேலே போகிற மாதிரி, அந்த பக்கம் இந்த பக்கம் நவுற மாதிரிலாம் நமக்கு தோணும் அது பல சமயங்களில். ஸோ அந்த எனர்ஜி மூமெண்ட் வந்து அந்த ஒரு ஸ்னேக் வந்து இப்படி போகிற மாதிரி அதை நம்ம வந்து சிம்பாலைஸ் பண்ணிக்கிறது. அதனாலவே இதை வந்து ஸ்னேக்கோட வந்து குறிப்பிட்டு சொல்கிறாங்க. இதில் என்ன அப்படின்னா, குண்டலினி அவேக்கனிங்க்கு முன்னாடி ஆக்டிவேஷன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டிர் மாதிரி அதை வந்து கொஞ்சம் ட்ரிகர் பண்ணி விட்றது தான் இந்த ஆக்டிவேஷனுங்க. எப்படின்னா, நமக்கு வந்து சடனாக வந்து நமக்கு நல்லா இருந்துகிட்டு இருந்த லைஃப்பில் நம்ம திடீர்னு வந்து என்னமோ வேறு ஏதோ இருக்குது நம்ம லைஃப்பில், இது கிடையாது நம்மளோட நார்மல் லைஃப், எனக்கு வேறு என்னமோ இருக்குது, என்னமோ ஒரு பர்பஸ் இருக்குது, வேறு எதையோ நான் தேடி போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு தாட் வருது இல்லை, அதெல்லாம் ஒரு ஆக்டிவேஷன் மொமெண்ட்டு. அது ஒரு செகண்டில் இப்படி மாதிரி ஆக்டிவேட் பண்ணி விட்டுட்டு போகும் நம்மளை சில மொமெண்ட்ஸில். அதே சமயம் மெதுவாக வந்து அந்த ஆக்டிவேஷன்லேருந்து நம்ம ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுவோம், நம்ம மெடிடேஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம், நம்ம பலவித ஹீலிங்ஸை ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒவ்வொரு சக்கராலையும் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் வெளியில் வர ஆரம்பிக்கும். அதுக்கு தான் நம்ம வந்து 7 சக்கரா மெடிடேஷன்ஸ் பண்ணுறோம். அப்போது நமக்கு எங்கெல்லாம் பிளாக்டாக இருக்கோ, பிளாக்டு எனர்ஜிஸ் இருக்கோ, அதெல்லாம் வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். அப்போ தான் நம்ம வந்து எதுக்குன்னே தெரியாமல் அழுவோம். நிறைய விஷயங்கள் வந்து சின்ன வயசில் நடந்த விஷயங்கள்லாம் இப்போ யோசித்து அழுகுறோம் இல்லையா, அதெல்லாம் வந்து நம்மளோட
அந்த இமோஷன்ஸ் அந்த ரூட் சக்கராவில் பிளாக்காக கிடக்கிற விஷயங்கள் வெளியில் வரதுக்காக ட்ரை பண்ணுது அப்படின்னு. ஸோ நம்ம வந்து ஹீல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான அறிகுறி. அப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ஹீலிங்லாம் பண்ணி மெடிடேஷன்லாம் பண்ண ஆரம்பிக்கும்போது ஸ்லோலி நம்மளோட சக்ராஸ் வந்து அந்த என்ன சொல்கிறது அவேக்கன் ஆக ஆரம்பிக்கும். அவேக்கனிங் அப்படின்னு சொல்லும்போது என்ன, ஸ்லோவாக வந்து அது ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் பேலன்ஸ் ஆகிறது. ஸோ ஓப்பனிங் அப்படிங்கும்போது நம்மளோட சக்ராஸில் வந்து கைண்ட் ஆஃப் மூமெண்ட் அப்போ தான் நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம். வி see that ஃப்ரம் ஒன் சக்ரா டு அனதர் சக்ரா வந்து நமக்கு ஒரு மூமெண்ட் மாதிரி ஃபீல் பண்ணுவோம். லைக் ஒரு ஸ்னேக் மூவ் பண்ணுற மாதிரி நமக்கு தோணும். அண்ட் ஆல்சோ என்ன சொல்கிறது, சில டைம் வந்து செமையாக வலி வரும் உங்களுக்கு. அந்த பேக் போன்லாம் பயங்கரமாக வலிக்கும். உங்களோட அந்த சேக்ரல் சக்ரா ஹீலிங் சமயத்தில் உங்களுக்கு அந்த ஊம்புலலாம் செமையாக பெயின் வரலாம். உங்களுக்கு பீரியட்ஸ் பெயின்லாம் இருக்கிறவங்களாக இருந்ததுன்னா அது மெதுவாக குறையும். சில பேருக்கு வந்து அது டக்குன்னு பயங்கரமாக அதிகமாகும். அது ஏன்னா உள்ளே ஏதோ ஹீல் ஆகிறதுக்கு இருக்குது அப்படிங்கிறதுனால. ஸோ அந்த மாதிரி பல விதமாக இது வந்து வெளியில் வரும். அண்ட் மெதுவாக வந்து நீங்கள் அந்த பேலன்ஸ்டு பொசிஷனுக்கு வருவீங்க. பேலன்ஸ்டு பொசிஷன் வரும்போது தான் வந்து உங்களுக்கு கொஞ்சமாக அந்த பெயின்லாம் குறைஞ்சு நீங்கள் வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. இந்த சக்ரா ஆக்டிவேஷன் அண்டு இந்த ஓப்பனிங் ஆஃப் சக்ரா சமயத்தில் தான் நம்ம வந்து இந்த ட்வின் ஃப்ளேம் ஜேர்னிலலாம் ரொம்ப பெயின்ஃபுல்லான டைமு அப்படின்னு சொல்லி நம்ம இந்த டார்க் நைட் ஆஃப் த சோல்னு சொல்கிறோம் இல்லையா. அப்புறம் நம்ம நினைப்போம் இந்த ஜேர்னி ஏன் இவ்வளோ பெயின்ஃபுல் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் வந்து அந்த ஓப்பனிங் டைமில் நடக்கிற ஒரு விஷயம். ஸ்லோலி வந்து நமக்கு அந்த பேலன்சிங் வர ஆரம்பிக்கும்போது நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹாப்பினஸ் வர ஆரம்பிக்கும். நல்லா இருக்கும் அந்த டைம். அதுக்காக நம்ம எப்போதும் அப்படியே இருந்துருவோமா அப்படின்னு சொன்னால் இல்லை. ஏன்னா இன்னும் நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் நமக்குள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியில் வர சர்ஃபேஸில் வரும் இல்லையா. அது வெளியில் வர ஆரம்பிக்கும்போது நமக்கு வந்து சின்னதாக ஒரு இம்பேலன்ஸ் மாதிரி தோணும். அப்போ திரும்ப நமக்கு வந்து கொஞ்சம் வந்து டல்லாக ஆகும். பட் அங்கே வந்து பழைய மாதிரிலாம் போக மாட்டோம். இமீடியட்லி நம்ம அதை வந்து சார்ட் அவுட் பண்ணி கிளியர் பண்ணிவிடுவோம். ஸோ அப்படி ஒவ்வொரு சக்கராவாக நமக்கு ஒரே ஆர்டர்லாம் கிடையாது. நீங்கள் இப்போது ரூட் சக்கரா முடிஞ்சு சேக்ரல் சக்கரா முடிஞ்சு சோலார் பிளெக்ஸஸ் சக்கரா அப்படிலாம் கிடையாது. இட் ஹேப்பன்ஸ் இன் எனி ஆர்டர். எல்லாம் ஒரே சமயத்தில் நடக்கலாம், பல சமயத்தில் நடக்கலாம். உங்களுக்கு ஃபஸ்ட்டு தேர்ட் ஐ சக்கரா ஓப்பன் ஆகிறவங்க இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்களுக்கு நிறைய இன்ட்யூஷன் டவுன்லோட்ஸ்லாம் கிடைக்கும். ஆனால் ஃபுல்லாகவே இம்பேலன்ஸ்டு, கீழே வந்து ரொம்ப இம்பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ எப்போதுமே வந்து கீழே இருக்கிற சக்கராஸ் தான் ஃபஸ்ட்டு பேலன்ஸ் ஆகணும். அப்போ வந்து ரொம்ப நல்லா அதை கரெக்டாக நம்ம கொண்டு போக முடியும். நம்ம கன்ஃபியூஸ்ட் ஆக மாட்டோம். நம்ம கீழே இருக்கிற 3 சக்கராஸ் தான் மெயினாக நம்ம லைஃப், இந்த ஹியூமன் லைஃப் லிவ் பண்ணுறதுக்கு தேவையானது. மேலே இருக்கிற 3 சக்கராஸ் வந்து நம்ம சோலோட அலைன் ஆகி இருக்கிறதுக்கு வேண்டியது. அந்த அதுக்கு மேலே நம்ம அதாவது நமக்கு இதுக்கு நடுவில் இருக்கிற ஹார்ட் சக்கரா அப்படிங்கிறது இது ரெண்டுத்துக்குமே ஒரு பிரிட்ஜ் மாதிரி கனெக்ஷன். ஸோ மேலே 3 சக்கராவையும் கீழே இருக்கிற 3 சக்கராவையும் கனெக்ட் பண்ணுற சென்ட்ரலாக இருக்கிற ஹார்ட் சக்கரா. இந்த ஹார்ட் சக்கராவில் வந்து தான் நிறைய பேர் வந்து ரொம்ப நாள் அந்த இடத்துல தான் நிற்கும். ஏன்னா அந்த பிரிட்ஜு ரொம்ப கஷ்டம். இந்த கீழேருந்து அந்த மேலே போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த ஹார்ட் சக்கராவில் வந்து நிறைய டைம் வந்து ஸ்டக் ஆகி நிற்போம். அங்கேருந்து ஸ்லோவாக தான் மேலே போகும். ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நான் இப்போ வந்து என்னோடய லைஃப்பை வச்சு சொல்கிறேன். நான் வந்து எப்படி இந்த யூடியூப் சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணதை பற்றி எனக்கு சொல்கிறேன். நான் வந்து இப்போது ரூட் சக்கரா வச்சு சொன்னால் எனக்கு வந்து ரொம்ப ஒரு நம்பிக்கை இல்லை. நான் வந்து ஒரு கண்டென்ட்லாம் வந்து சொன்னால் யாராவது கேட்பாங்களா, அதுவும் ஸ்பிரிச்சுவாலிட்டி பற்றிலாம் நான் வந்து சொல்கிற அளவுக்கு யார் அப்படிங்கிற வரை ஒரு டவுட்ஃபுல்லாகவே இருப்பேன் நான். ஸோ அந்த இடத்துலேருந்து நானாக ஆட்டோமேட்டிக்கலாக ஒரு ஸ்டேஜுக்கு வந்து எஸ் ஐ ஆம் குட் எனஃப் டு டூ திஸ் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸுங்கிறத விட அங்கே வந்து எனக்கு நானே ஒரு இமோஷனல் பேலன்ஸ்க்கு கொண்டு வந்துட்டு அந்த இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். லைக் பயம், தேவையில்லாத அந்த டவுட்டு, ஃபியர், ஆங்ஸைட்டி, அது எல்லாத்தையுமே வந்து தூக்கி போட முடிஞ்சது அந்த ரூட் சக்கரா வந்து பேலன்ஸ் ஆக ஆரம்பித்ததுக்கப்புறம் தான். ஸோ அதுலேருந்து நெக்ஸ்ட் வந்து என்னோடய சேக்ரல் சக்கரா பற்றி சொல்லணும் அப்படின்னா, அங்கே ரிலேஷன்ஷிப்ஸ், அங்கே டிட்டாச்மெண்ட். நம்ம வந்து இப்போது எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லையும் ரொம்ப அட்டாச்சாக இருக்கிறதுனாலே நமக்கு வந்து கார்மிக் பார்ட்னர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா, நம்ம லைஃப்பில் இருக்கிற யார் கார்மிக்ஸ் பேரண்ட்ஸாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவங்கள்ட்டேருந்து நம்ம டிட்டாச் ஆகாமல் இருக்கிறதுக்கு ரீசனே வந்து அங்கே அது சேக்ரல் சக்கரா இம்பேலன்ஸ்டாக இருக்கிறதுனால தான். ஸோ டிட்டாச்மெண்ட் இஸ் அனதர் திங் தட் ஐ லேர்ன்ட். அப்போ வந்து அதுக்கப்புறம் அங்கே வந்து ஸ்லோலி அந்த பேலன்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. எப்போ நான் டிட்டாச்மெண்ட்டை வந்து கம்பல்சிவாக நான் வந்து அதை
கடைப்பிடிச்சு ட்ரை பண்ணி அதை ஒர்க் பண்ணேனோ அப்போ வந்து ஸ்லோலி அங்கே வந்து இருக்கிற எல்லா ட்ரிகர்ஸும் எனக்கு குறைய ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் எகெயின் நம்ம வந்து சோலார் ப்ளெக்ஸஸ் சக்ரா பற்றி சொல்லணுன்னா, நான் வந்து எப்படி கான்ஃபிடென்ட்டாக யாரும் வந்து எனக்கு அக்செப்டன்ஸ் கொடுக்கலனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தைரியமாக நான் இந்த வீடியோஸ் போடுறேன் இல்லையா. ஐ வுட் சே முன்னாடிலாம்னா எனக்கு வந்து நான் ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்ட்டு. இப்படிலாம் சும்மா வந்து உட்காந்து ஒரு என்னோடய சாதாரண ஃபோனில் சவுண்டு பேக்ரவுண்டில் பிரச்சனை அந்த மாதிரிலாம் வந்து ஒரு வீடியோலாம் எடுத்து போட மாட்டேன். போட்டால் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கணும், செமையாக நல்ல ஒரு கேமரா வாங்கி அப்படி எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் எடிட்டிங்லாம் பண்ணி அவ்வளோ அழகாக போடணும் அப்படின்னு தான் நினைப்பேன். அதனாலே பல விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாலாம் நம்ம வாழ்க்கையில் வாழவே முடியாது அப்படிங்கிறது. ஸோ அந்த பர்ஃபெக்ஷனிசம் எடுத்து தூக்கி போட்டுட்டு தைரியமாக வந்து இது யாருமே பார்க்குறது இல்லை, நானாக வந்து ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நானே வந்து ஏதோ ஒரு கொஞ்சம் விஷயங்கள் எல்லாம் எடிட் பண்ணி தூக்கி போட்டுட்டு நான் பாட்டுக்கு அப்லோட் பண்ணிவிடுவேன். யார்ட்டையுமே கேட்குறதில்ல. முன்னாடினா ஒரு 10 பேர்கிட்ட கேட்பேன், நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள், நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள். அப்போ தான் நான் தைரியமாக போடுவேன். இப்போல்லாம் வந்து நல்லா இருக்கோ இல்லையோ நான் போடுறேன், பார்க்குறதா இருந்தால் பாருங்கள், பிடிக்கலன்னா பார்க்காதீங்க அப்படிங்கிற அந்த ஒரு மென்டாலிட்டிக்கு போயிட்டேன். அதாவது அது திமிரா கிடையாது, என்னால் முடிஞ்சது இதுதான். இப்போதைக்கு எனக்கு இதில் கான்ஃபிடென்ஸ் இருக்குது, நான் வந்து போடுறேன். சரி இதில் தப்பாக இருந்ததுன்னா இருந்துட்டு போட்டோம், அதை பிடிக்காதவங்க சொல்லட்டும், சொல்லும்போது நமக்கு திருத்த முடிஞ்சதாக இருந்ததுன்னா திருத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தைரியத்தோடு நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அது வந்து நெக்ஸ்ட் நம்ம அந்த சக்கரா எப்படி பேலன்ஸ்ட் ஆகுது அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு எக்ஸாம்பிள். அண்ட் ஹார்ட் சக்கரா டெஃபினெட்லி அன்கண்டிஷ்னல் லவ். நம்ம அது வந்து ஓரளவுக்கு எனக்கு எப்போதுமே தோணும். முன்னாடியே வந்து ஹார்ட் சக்கரா வந்து கொஞ்சம் பேலன்ஸ்டாக தான் இருந்தது. ஏன்னா எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப அன்பாக எம்பத்தியோடு இருப்பேன். ஆனால் ஓவர் கிவிங் இருந்துச்சு. அதை வந்து நல்லா குறைச்சிட்டேன். இப்போது குறைச்சிக்கிட்டே இருக்கேன். 100%லாம் சொல்ல முடியாது, தெரியாமல் வந்துடும் அது. பட் ஸ்டில் ஓவர் கிவிங் தான் எனக்கு ஹார்ட் சக்கராவில் ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையே. ஓவர் எம்பத்தி, ஓவர் கிவிங் அந்த மாதிரி விஷயங்கள் அதெல்லாம் வந்து நிறைய இப்போ குறைச்சிட்டு ரியலைஸ் பண்ணுவேன். உடனேவே நான் வந்து இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணிவிடுவேன். ரொம்ப வெயிலாக இருக்குங்க, அதனால தான் இந்த இது காகுல்ஸ் போட்டுட்டு நான் பேசுகிறேன். ஸ்டைலுக்காக கிடையாது, இல்லைனா என்னால் இங்கே கண்ணு திறந்து வச்சு பேச முடியாது, அதனால தான். அதுக்கப்புறம் அபவுட் த்ரோட் சக்கரா. த்ரோட் சக்கரா ஓப்பன் ஆகாமல் கண்டிப்பாக வந்து தைரியமாக இந்த மாதிரி பேச முடியாது. அது 100% ஷியோர். இல்லைனா நம்ம வந்து தயக்கத்திலே இருப்போம், நம்ம சவுண்டு வெளியில் வராது. அதாவது சவுண்டு வெளியில் வராதுன்னா என்ன, இந்த மாதிரி ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் வந்து தைரியமாக பேசுகிற அளவுக்கு நமக்கு இது வராது, நம்மளோட அந்த சவுண்டு வராது. நம்ம வந்து பயப்படுவோம். நான் சொல்கிறது கரெக்டாக, நான் என்னோடய இன்ட்யூஷனை கேட்டுட்டு நான் சொல்கிறேன், என்னோடய இன்ட்யூஷன் கரெக்டாக தப்பான்னு எப்படி எனக்கு தெரியும், மற்றவங்க வந்து அதை தப்புன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நினச்சிட்டு நம்ம அந்த த்ரோட் சக்கரா இம்பேலன்ஸ்டாக இருக்கும்போது அப்படி தான் நினைப்போம். ஸோ அது பேலன்ஸ்ட் ஆகும்போது தான் நமக்கு வந்து ஓப்பனாக பேச முடியும், தைரியமாக பேச முடியும். அதுக்கப்புறம் வந்து தேர்ட் ஐ சக்கரா. தேர்ட் ஐ சக்கரா டெஃபினெட்லி எனக்கு நான் சொல்லுவேன், என்னோடய இன்ட்யூஷன் தான் நான் இப்போ வந்து பேசுகிறேன். என் இன்ட்யூஷனை வந்து தைரியமாக நம்பி வந்து பேசுகிறேன் நான். அதுவே பெரிய ஒரு விஷயம். இதுக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரி எனக்கு தோணுச்சுன்னா வந்து பேசினா கேட்குறவங்க வந்து இவ லூஸா அப்படின்னு நினச்சிருவாங்களே அப்படின்னு நினச்சிட்டு நான் சொல்ல மாட்டேன். என் மனசுக்குள்ளே தோணுனா கூட சொல்ல மாட்டேன். சொல்லும்போது யாராவது ஒருத்தங்க வந்து நம்மளை கொஞ்சம் கேவலமாகவோ இல்லை கிண்டலாவோ இல்லை சிரிச்சிட்டாங்க அப்படின்னா உடனே ஐயோ லூஸ் மாதிரி பேசிட்டேனே அப்படின்னு நினைப்பேன். ஆனால் இப்போலாம் அப்படி கிடையாது. எனக்கு எகென்ஸ்டாக யாராவது கமெண்ட் போட்டாலும் என்ன போட்டாலும் சரி, எனக்கு இதுதான் தோணுச்சு, என்னோடய இன்ட்யூஷன் இப்படி தான் சொன்னது, நான் நம்புகிறேன் அதை, அதனால நான் போட்டேன். எனக்கு ஒரு வேளை நாளைக்கு அது மாறினா மாறட்டும், இப்போதைக்கு இப்படி தான் அப்படிங்கிறத 100% நான் வந்து நம்ப ஆரம்பிச்சிட்டேன். ஸோ தேட் இஸ் வேர் உங்கள் தேர்ட் ஐ சக்கரா பேலன்ஸ் ஆகுது அப்படிங்கிறதுக்கு உள்ள ஒரு அறிகுறி. இதுக்கப்புறம் தாங்க க்ரௌன் சக்கரா. க்ரௌன் சக்கராவில் வரும்போது என்ன அப்படின்னா, நம்மளோட அந்த சோல் சேனலிங் நான் சொல்கிறேன் இல்லையா, இப்போ எனக்கு வந்து டவுன்லோட்ஸ் மாதிரி வருது, எனக்கு இன்ட்யூஷன் வருது, அதை வந்து தைரியமாக வந்து மற்றவங்களுக்கு வந்து சொல்கிறேன்ல, அதுதான் க்ரௌன் சக்கரா ரீச் ஆகும்போது உண்டாகிற ஒரு சேஞ்ச். ஸோ அந்த நமக்கு இந்த உலகத்தில் நம்ம பார்க்க முடியாத பல விஷயங்களை வந்து நம்ம ரியலைஸ் பண்ணி அதை வந்து வெளி உலகத்துக்கு கொண்டு வர்றது தான் க்ரௌன் சக்கராவோட அட்டாச் ஆகும்போது, அதை வந்து பேலன்ஸ் ஆக ஆரம்பிக்கும்போது நமக்கு வர்ற ஒரு சேஞ்சு. ஆனால் இந்த குண்டலினி ரைசிங் பற்றி சொல்லும்போது, குண்டலினி அவேக்கனிங் கூட ஓரளவு ஈஸியாக நடந்துடும். இந்த மாதிரி பல பேலன்ஸ் ஆஃப் சக்ராஸ் வரும்போது நம்ம அவேக்கனிங் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். பட் அங்கேருந்து வந்து ரைசிங், அதாவது அந்த பாம்பு மாதிரி உள்ள அந்த எனர்ஜி அது அந்த நெளிஞ்சு அந்த க்ரௌன் சக்கரா வரைக்கும் போகும். இந்த க்ரௌன் சக்கராவை போய் டச் பண்ணிவிடும். அது வரைக்கும் நான் இப்போ சொன்ன மாதிரி விஷயங்கள் ஈஸி, அது வரைக்கும் டச் பண்ணிவிடும். ஆனால் அங்கே ஒரு யூனியன் நடக்கணும். அதாவது இந்த சக்தி எனர்ஜி சிவா கான்ஷியஸோட யூனியன் ஆகிற ஒரு
விஷயம் அதுதான் நான் சொன்னேன். அது வந்து சீக்கிரமாக நடக்காது, அது கொஞ்சம் கஷ்டம். நம்ம இந்த அப்பர் சக்ராஸ்லேயே மூவ் ஆகிட்டுருக்கோம். இந்த ரைசிங் வந்து ஹார்ட் சக்ராலேருந்து அப் டு அவர் தேர்ட் ஐ சக்ரா மூமெண்ட் வந்து இப்படி நடந்துக்கிட்டே இருக்கும். இட் டேக்ஸ் சம் டைம். அதுக்கப்புறம் ஸ்லோலி நம்ம ஈகோ டெத்து, ஃபுல்லி ஈகோ போகணும். நமக்கு உள்ளேருந்து நான் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கே அர்த்தம் இல்லாத மாதிரி பேசுகிற ஒரு சிச்சுவேஷனுக்கு நம்ம போகணும். அது போனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கம்ப்ளீட்லி அந்த குண்டலினி வந்து ரைஸ் ஆகி கம்ப்ளீட்டு, அது என்ன சொல்கிறது அந்த வார்த்தைன்னு எனக்கு தெரியல, அந்த யூனியன் அப்படின்னு சொல்லலாம். சிவா சக்தி கான்ஷியஸ்னஸ் ரீச் பண்ணுறது, அந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு நம்ம போயிடுவோம். தட் இஸ் நாட் அன் ஈஸி திங். ஆனால் அதை அச்சீவ் பண்ணிட்டா அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் லைஃபு. பிகாஸ் யோசிச்சு பாருங்களேன், எதை பற்றியுமே டென்ஷன் இல்லை, எந்த ஒரு தாட்டுமே இல்லை, எந்த ஒரு ட்ரிகருமே இல்லை, எதுவுமே நம்மளை பாதிக்காது. நமக்கு வந்து நமக்கு சுற்றிலும் இருக்கிறவங்க என்ன பண்ணாலும் அது நமக்கு ட்ரிகர்லாம் ஆகாது. நம்ம வந்து ஜஸ்ட் அதை அப்படியே தட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் தேட். எப்போ வரும்னு தெரியல. பட் ஸ்டில் அதுக்கு தான் நம்ம மெடிடேஷன்ஸ் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. லாங்கர் பீரியட் மெடிடேஷன் பண்ணும்போது இது ஈஸியராக அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்மளாம் ரொம்ப பிஸி ஆகும்போது நம்மளோட ஒரு பிரச்சனை என்னென்னா மெடிடேஷனோட டைமிங் வந்து குறைஞ்சிருது. கொஞ்ச நாளுக்கு முன்னாடிலாம் நான் நிறைய மணி நேரம் மெடிடேஷன் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போலாம் அந்தளவுக்கு பண்ணுறது கிடையாது. ஸோ சம்டைம்ஸ் ஐ ஆல்சோ மிஸ் தேட். அப்புறம் வந்து இந்த அவேக்கனிங்ஸ் டைமில் உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களில் வந்து நான் சொல்ல வந்தது, பயங்கரமாக நம்ம பாடியில் பெயின் வரலாம். சில நாள் நீங்கள் வந்து எழுந்திரிக்கவே மாட்டீங்க, அப்படியே ஃபுல் டைம் படுத்துருவீங்க. அதெல்லாம் வந்து இந்த அவேக்கனிங்கோட சிம்டம்ஸுங்க. இட் கேன் பி ஈவன் ஸ்லீப்பிங், ஓவர் ஸ்லீப்பிங், பயங்கரமாக தூங்குவீங்க. சில டைம் ஓவராக சாப்பிடுவீங்க, இல்லை சுத்தமாக சாப்பிட மாட்டீங்க. ஓவராக தூங்குவீங்க, இல்லை சுத்தமாக தூங்க மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் மாறி மாறி வரும். லாங் லாஸ்டிங்காக இருக்காது, எல்லாமே வந்து ஒரு 1 or 2 days அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா இதுவும் அதையும் வச்சு மேட்ச் பண்ணிக்காதீங்க. இட் கேன் பி சம்திங் எல்ஸ். உங்களுக்கு பாடியில் ஏதாவது பிரச்சனை இருக்காங்கிறத பார்த்துக்கோங்க. டோன்ட் திங்க் தட் இட் இஸ் குண்டலினி அவேக்கனிங் அப்படின்ட்டு பார்க்காம இருந்துடாதீங்க, அது வேறு விஷயம். எனிவே ஐ திங்க் இன்றைக்கி நான் வந்து சொல்ல வந்தது ஓரளவு சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த டாபிக் பற்றி பேசும்போது எனக்கு ஐ வாஸ் வெரி டவுட்ஃபுல். நான் வந்து இதை வந்து எனக்கு அதனாலவே ஒரு 2-3 நாளாக எனக்கு அதை கரெக்டாக பேச முடியல. ஐ வாஸ் திங்கிங் தட் வந்து நான் அங்கே வந்து நான் சொன்னேன் இல்லையா, எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்லி வர்றது தான் பேச பிடிக்கும். எனக்கு வந்து எழுதி வச்சு அது பேசுகிறது எனக்கு பிடிக்காது. ஏன்னா வாட் ஐ திங்க் இஸ், அப்படி நான் எழுதி வச்சு பேசினேன்னா அது என் ஹார்ட்லேருந்து வர்றது கிடையாது, என்னோடய சோல்லேருந்து வர்றது கிடையாது. இட் இஸ் பிகாஸ் நான் வந்து எங்கேயோ படித்து அந்த ஒரு லாஜிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். லாஜிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன் கண்டிப்பாக வேணும். ஸ்பிரிச்சுவாலிட்டி மஸ்ட் ஹாவ் சம் லாஜிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன். பட் ஆனால் அது என்னோடய இன்ட்யூஷன்லேருந்து வரணும். அது வந்து யாரோ சொன்னதுலேருந்தோ இல்லை எங்கேயாவது பார்த்து படித்ததுலேருந்தோ வரக்கூடாது அப்படிங்கிறதுனால. ஸோ அதனாலவே வந்து நான் கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு மெதுவாக அதை வந்து கிராஸ்ப் பண்ணி எனக்கு என்னோடய இன்ட்யூஷனே வந்து நான் 2-3 டேஸாக ஒர்க் பண்ணிவிட்டு அதான் நான் இன்றைக்கி வந்து உங்கள்கிட்ட பேசினேன். இதில் உங்களுக்கு எங்கேயாவது விட்டு போயிட்டேன்னான்னு தெரியல, எதையாவது மெயின் பாயிண்ட்ஸு இருந்தது, டவுட் ஏதாவது இருந்ததுன்னா கேளுங்க. ஸோ தட் அப்புறமா லைவில் வரும்போதோ எப்போயாவது நம்ம பேசிக்கலாம் அதை பற்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர், பாய்.